நம சிவாய. அலர்மகள் சேனலை பார்த்தும் கேட்டுக்கொண்டிருக்கும் அன்பர்கள் அனைவருக்கும் ஜோதிடாச்சாரியா கந்தசுவாமியின் வணக்கங்கள். அன்பர்களே, உங்க அலர்மகள் சேனல் நீங்கள் தரும் ஆதரவின் மூலமாக ரொம்ப நல்ல முறையில் முன்னேற்றம் அடைந்து கொண்டு வருகிறது. பார்க்கும் அனைத்து அன்பர்களும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் பட்டன் பிரஸ் பண்ணுங்க. மென்மேலும் பல சுவாரஸ்யமான தகவல்கள் ஜோதிட செய்திகளுடன் உங்களுக்கு எளிதில் கிடைக்கும். நன்றி. நிகழ்ச்சிக்கு போகலாம். சில தினத்திற்கு முன்னால, அதாவது சரியாக 5/10/2020 அக்டோபர் அன்று விண்வெளியில் மற்றுமோர் புதிய நிகழ்வு நிகழ்ந்துள்ளது. இது மாபெரும் பெரிய நிகழ்வாகும். பூமியை அடுத்து 4வது சுற்றுவட்ட பாதையில சூரியனை சுற்றி வந்து கொண்டிருக்கக்கூடிய செவ்வாய் கிரகம் பூமிக்கு மிக அருகில் வந்துள்ளது. கிட்டத்தட்ட 40 கோடியே 13 லட்சம் கிலோமீட்டர் தாண்டி சுத்திட்டு இருக்கிற இந்த செவ்வாய் கிரகமானது இப்போ 6 கோடியே 20 லட்சம் கிலோமீட்டர் தொலைவில் வந்துவிட்டதாமா. மனிதர்கள் இந்த மாதம் முழுவதும் நம்மோட சாதாரண கண்களாலேயே செவ்வாய் கிரகத்தை பார்க்க முடியும். சிவப்பு நிறத்தில் நிலாவை போன்று காட்சியளிக்கும். இந்த செவ்வாய் கிரகம் பூமியை விட சிறிய கிரகமானாலும் பூமியை போலவே ஒரு புறமாக சாய்வாக சுழன்று கொண்டிருக்கக்கூடிய ஒரு கிரகமாகும். செவ்வாய் கிரகமானது பூமியை போன்றே சூரியனை சுற்றி வருவதற்கு 2 வருட காலங்கள் எடுத்துக்கொள்கிறது. செவ்வாய் கிரகத்துல பாத்தீங்கன்னா வெறும் கல்லு, மண்ணு, பாறைகள் தான் இருக்கும். அதோட சில கனிமங்கள் இருக்கிறது என சொல்லியிருக்காங்க. செவ்வாய் கிரகத்துல நீர்நிலை கிடையாது. மிக மெல்லிய அட்மாஸ்பியர் கொண்டது. பூமியை போல அதற்கு மேக கூட்டங்கள் அதெல்லாம் எதுவுமே கிடையாது. இந்த ஆண்டு 2020 பல நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது. பூமிக்கு புதிதாக நிலா வந்து விட்டதுன்னு சொல்றாங்க. அக்டோபர் மாசத்துல 2 பௌர்ணமி வேற. பூமி சூரியனை விட்டு 1.5 சென்டிமீட்டர் பின்புறமாக ஒவ்வொரு வருடமும் நகர்ந்து கொண்டு இருக்கிறது என்று சொல்றாங்க. பூமியோட சுற்றும் தன்மையும் மாறிக்கொண்டே இருக்கிறது என்று விண்வெளி ஆராய்ச்சியாளர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. இந்த வேளையில் நாசாவின் புதிய செய்தி ஒன்று. ஒரு மிகப்பெரிய விண்கல் போயிங் 747 என்ற ஜெட் விமானத்தை விட பெரிதானதாமா பூமியை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது என சொல்றாங்க. அக்டோபர் மாத இறுதிக்குள்ள அது பூமியை வந்து தாக்கும் அப்படின்னு ஒரு பயப்படுத்துறாங்க நம்மள. இது தவிர செவ்வாய் கிரகம் வேற அருகில் வந்துருச்சாமா. என்ன கொடுமை இது! ஒரு புறம் பார்க்க அழகா சிவப்பு கலர்ல இருந்தாலும் மறுபுறம் வயிற்றுல புளிய கரைக்குது. இதன் மூலமா பூமியில் பல மாற்றங்கள் வரப்போவதாமா. புதிய ஜீவராசிகள் தோன்றுவதற்கும் வாய்ப்புள்ளது என சொல்றாங்க. ஜோதிடத்தின் மூலமாக பார்த்தா அருகில் வந்த செவ்வாயால் ஜீவராசிகளோட இரத்த ஓட்டத்தில் மாற்றம் நிகழும். உடல் வெப்பம் பாதிக்கும். மூளை மற்றும் இதயத்தின் இயங்கு திறன் மாற்றமடையும். மனித உயிர்கள் என்னாகுமோ என்று தெரியவில்லை. ஏற்கனவே கொரோனா வந்து தலைவிரித்தாடிட்டு இருக்கு. எல்லாம் அவன் செயல். பொறுத்திருந்து பார்ப்போம். நாளை விடியல் நல்லதாக இருக்கட்டும். ஓம் நம சிவாய.